வணக்கம். ராகுல் காந்தியை பிரதமராக்குறதுக்காக எல்லாம் தாவேக்காங்கிற கட்சியை நாங்கள் உருவாக்கலை இப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தோணுது, தமிழ்நாட்டில் விரைவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. அதை ஏறத்தாழ ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான ஊடகம். வீட்டு டாய்லெட்டை சுத்தமா வச்சிருக்கீங்களா? ஆனா டாய்லெட்ல இருந்து துர்நாற்றம் வருதா? கழிவுகள் தேங்கி பிளாக்கேஜ் ஆகுதா? தண்ணியும் சரியா ட்ரெயின் ஆகலையா? இதுக்காக இனிமேல் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்கை பராமரிக்க பிரிஸ்டனோ வாரியரை தேர்வு செய்யுங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தியை பிரதமராக்குவதற்காக தாவேகா கட்சி உருவாகவில்லை, எங்களுக்கென்று தனி கொள்கைகளும் செயல் திட்டங்களும் இருக்கின்றன. 1996 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 46 இடங்களில் வெற்றி பெற்ற ஜனதா தளம் மாயாஜால கூட்டணி அமைத்து அந்த கட்சியை சார்ந்த தேவகவுடா பிரதமராக பொறுப்பேற்றார். அதுபோன்ற மேஜிக் 2029 நடக்கலாம். அப்போது 100 சீட்டுகளில் தாவேகா வெற்றி பெற்றிருந்தால் பிரதமராகும் யோகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்குத்தான் அதிரடியான இந்த வியூகம். தேசிய அரசியலில் இறங்க திட்டமிட்டிருப்பதால் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது போல தாவேகாவை தேசிய வெற்றி கழகம் என்று மாற்றுவதற்கு நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சீனியர் அமைச்சர் ஒருவர் என்று தமிழ்நாட்டினுடைய பிரபலமான ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் கட்சி மட்டும் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுங்க, அமித்ஷா தாவேகாவை உண்டில்லைன்னு பண்ணியிருப்பார், இதுக்கு முன்னாடி உழுங்கியிருப்பார், சாப்பிட்ருப்பார் அப்படிங்கிற துணியில் அவர் பேசினார். அது மட்டுமல்ல, இந்த தாவேகாவிலிருந்து இன்றைய தமிழ்நாட்டினுடைய சிஎம் நாளையுடைய இந்தியாவினுடைய பிஎம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா, இன்னமும் சினிமா மோகத்திலே சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுத்த கோபத்தோடு பேசிய காட்சியை நம்ம பார்த்தோம். இப்போ என்னடான்னா, ஒரு சீனியர் அமைச்சர் நேரடியாகவே களத்தில் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்கிறதுக்கெல்லாம் தாவேகாவை உருவாக்கலை, பிரதமராகிறதுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் அந்த மாதிரி திட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சரி, இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் சில தினங்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிகிறார். வரும்போது நம்முடைய விஜய் அவர்கள் அவரை சந்திக்கிற அந்த வீடியோவை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஆனால் சில பேர் மறந்துருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை முதல்ல பார்த்துருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தையோ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினையோ விமர்சனம் பண்ணும்போது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய உடல் மொழியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த விஜய் அப்படி பயங்கரமாக பேசுவார், துப்பாக்கியில் பேசுவார் இல்லையா, ஐ ஆம் கமிங், இந்த மாதிரிலாம் பயங்கரமாக வடை சுடுவார். ஆனால் அமித்ஷாவை பார்த்ததும் எவ்வளவு பேரன்பு, எவ்வளவு பணிவு, எவ்வளவு அரவணைப்பு, இதெல்லாம் பார்க்குறீங்களா? அப்போ இந்த புகைப்படத்தை, இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. இது மட்டுமல்ல, கூடுதலாக இன்னொரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த தினத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஒரு செய்தியை சொல்கிறார். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில அரசு ஒத்துழைக்கும் பட்சத்தில் பல திட்டங்களை நிறைவேற்ற மோடியினுடைய அரசு தமிழ்நாட்டில் தயாராக இருக்கிறது. முன்னாடி இருந்த ஆட்சி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட ஆட்சி சில இடர்பாடுகளை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்களாம். அதை மோடி நீக்க சொல்லியிருக்கிறாங்களாம். அதை நீக்கிட்டா அடுத்த 5 வருடங்களில் 2 லட்சம் கோடிக்கான முதலீடுகளை நாம் பெற முடியும், நலத்திட்டங்களை பெற முடியும். இது ஆதவ் அர்ஜுனா அப்படி பயங்கரமாக பேசுகிறார். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடங்களில் என்ன செய்தது? ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய மும்மொழி கொள்கையை எதிர்த்தது, மனு தர்மத்தை வேறறுப்போம் என்று சொன்னது இல்லையா?
தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரான எல்லா திட்டங்களையும் அரண் போல நின்று பாதுகாத்தது. அதை எல்லாத்தையும் இப்போ நீக்கணுமா? மும்மொழி கொள்கையை திணிப்பாங்களா? நம்ம இப்போ இதெல்லாம் மாதிரி சுற்றி வளைச்சு வர்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். பாஜகவினுடைய அடிமை ஊடகம், கோலி மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, மோடியினுடைய மடியில் படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள், அதில் ஒரு ஊடகம் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார்கள். அடுத்த இந்தியாவினுடைய பிரதமர் யார் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கேட்கும்போது மக்கள் சொல்கிறார்களாம், 49% பேர் மோடி வர வேண்டும் என்று சொல்கிறார்களாம். சரி, வழக்கமாக நீ அதை தான் சொல்லுவேன். அடுத்ததாக நம்முடைய ராகுல் காந்தி, அவருக்கு 27% ஆதரவு இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவருக்கு உண்மையிலே ஆதரவு இருக்குது. ஆனால் அடுத்ததான் ரொம்ப ஹைலைட், இப்போவே ஆரம்பிக்கிறாங்க வேலையை. 3வது இடத்தில் இந்தியாவுடைய பிரதமராவதற்கு இந்திய மக்கள் அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்களா? 9% பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் சொல்கிறாங்க உங்களுக்கு. விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் நல்லா தெரியும், சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டில் ரசிகர்கள் பலம் உண்டு அவருக்கு. கேரளாவில் உண்டு, மறுப்பதற்கில்லை. ஆனால் அதை தாண்டி நீங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா கொஞ்சம் மேலே போனீங்கன்னா தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, கமலஹாசன் என்று ஒரு கலைஞன் இருக்கிறார் அல்லவா, அவரை நம்ம உலகநாயகன் என்று அடைமொழி போட்டு சொல்லுவோம். அவர் எல்லா மொழியிலையுமே, அவர் எல்லா மொழிக்குமே அவர் ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்தில் இருந்தவர். இன்றைக்கும் அப்படிதான். ஹிந்தியில் போனால் நீங்கள் விஜயை தெரியுமானா தெரியாது, ஆனால் கமலஹாசனை தெரியும், ரஜினிகாந்தை தெரியும் இல்லையா? இப்போ ஷாருக்கான தமிழ்நாட்டில் நல்லா தெரியும், வட இந்தியாவிலையும் நல்லா தெரியும். ஆனால் விஜய் தமிழ்நாட்டில் தெரிகிற அளவுக்கு வட இந்தியாவில் தெரியும்னா தெரியாது. இதெல்லாம் தான் உண்மை. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் இப்போவே ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, 9% இந்தியர்கள் விஜயை பிரதமராகுவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்லாம் போடுறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய திட்டங்களோடு ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். சரி, இது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த செய்தி, அதாவது விஜய் அவர்கள் பிரதமராகிறது அப்படின்னு தொடர்பான இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களோடு களத்தில் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும் நான் இந்த இடத்துல படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு பெண்மணி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, விஜய் தான் வருங்கால பிரதமர் என்கிறார்கள், இந்தியாவையே ஆளும் சக்தி கொண்டவர் என்கிறார்கள். நானும் அவ்வாறே சொல்கிறேன். விஜய் பிரதமராகட்டும், தாவேகாவினர் மத்திய அமைச்சர்களாகட்டும், தமிழ்நாடு மட்டுமே என்ன பாவம் செய்தது? மற்ற மாநிலங்களையும் நாம் சேர்த்து கொள்வோம். ஆதவன் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒன்னா போலாம், ஒன்னா போலாம்னு. இன்றைக்கு பெண்கள் மத்தியிலையும் தாவேகாவிற்கு எதிரான மிகப்பெரிய அளவில் ஒரு வெறுப்புணர்வு பரவி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா சொன்னதை எதையும் செய்யலை, வடை சுட்டுட்டு இருக்கிறது, ரீல்ஸ் போடுறது, இதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போதாக்குறைக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி பண்ணுறாங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு விதமான வெறுப்பை விதைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.